vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். என்ன நடந்தது சார்? கோட் படம் உண்மையில லாபமான படமா நஷ்டமான படம்? கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசருக்கு கண்டிப்பாக லாபமான படம் தான். ஓகே. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டேபிள்லேயே ஒரு 500 கோடி கிடச்சிச்சுன்னெல்லாம் யாருமே அதை நம்ப மாட்டாங்க. தியேட்டருக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் பேசிஸில் படம் போட்டவங்களுக்கு லாபம் ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. இன்னொரு கணக்கு தியேட்டர் சைடு சோஃபார் இஸ் கன்சர்ன்ட் ஃபிக்ஸட் அயர் எம்ஜின்னு 2 வியாபார உத்தி இருக்குது. ஃபிக்ஸட் அயர்லேயும் எம்ஜிலையும் படம் போட்ட தியேட்டர்காரங்களுக்கு பெருமளவில் நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. இந்த தோனி மேட்ரை ஒரு காரணமாக வெளியில் சொல்கிறாங்க, பட் அதுதான் காரணமானு எனக்கு தெரியலை. லியோ கலெக்ஷனை இந்த படம் முறியடிச்சுதா இல்லையா? இல்லை 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 இல்லை. அஜித் வந்து சினிமா விட்டு விலக போறாரா? அவர் ரேஸில் மறுபடியும் கான்சென்ட்ரேட் பண்றாரு அப்படின்ற விஷயங்களும் தகவலும் வந்து அவர் சினிமா விட்டு விலகலை. அது ஒரு முற்றிலும் தவறான ஒரு பொய்யான செய்தி. ரேஸுங்கிறது அவரோட ஒரு அதுக்காக சினிமாவை விட்டுட்டு போறாருன்னெல்லாம் கிடையாது. அவருடைய அந்த குட் பேட் அக்லின்ற படத்துக்கு பிறகு வரக்கூடிய படம் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்சி வேலைக்கு தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ஏபி ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம் வழக்கம் போல. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் முரளி. சூப்பர். எங்கிருந்து தொடங்கலாம்னா கோட்லேருந்து தொடங்கிறேன். தாமதமான கேள்விதான், இருந்தாலும் இந்த நேரத்தில் கேட்டால் தான் சரியா இருக்கும். ஏன்னா கோட் படம் பெரிய லாபம், ப்ரொடியூசர் கொண்டாடப்பட்ட ஒரு படமாகவும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. டில் நவ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. 25 நாள் கடந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இது ஒரு பக்கம் இருக்க, திடீர்னு நாங்கள் ஒரு செய்தி கேள்விப்படுறோம், கோட் படம் எங்களுக்கு பெரிய லாபம் கொடுக்கல அப்படின்ட்டு தியேட்டர் ஓனர்ஸ் அதை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தது சார்? கோட் படம் உண்மையில லாபமான படமா நஷ்டமான படம்? கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசருக்கு கண்டிப்பாக லாபமான படம் தான். ஓகே. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டேபிள்லேயே ஒரு 500 கோடி கிடச்சிச்சுன்னெல்லாம் யாருமே அதை நம்ப மாட்டாங்க. ஒரு சின்னதாக ஒரு மினிமம் ப்ராஃபிட் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. தமிழ்நாடு வாங்க விநியோகஸ்தர் ராகுல்னு ஒரு அன்பு தம்பி, அந்த தம்பிக்கு ஒரு லாபம் கிடச்சிருக்கு. அது ரெண்டுமே 100% உண்மை. நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. தியேட்டருக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு ஆக்சுவலாக கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் பேசிஸில் படம் போட்டவங்களுக்கு லாபம் ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. அதாவது முதல் வாரம் 75, 2வது வாரம் 75ன்னு 275 ரொம்ப ஊர்களில் போட்டிருக்காங்க. ரொம்ப வெகு சில இடங்களில் 80% ஃபஸ்ட் வீக் போட்டிருக்காங்க. அதை தான் எங்கள் பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் கூட அன்றைக்கி நம்ம செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு. அந்த 80% விநியோகஸ்தர் கொடுக்கும் பொழுது பாக்கி 20% வச்சுட்டு நம்ம ஒன்றும் பெருசாக லாபம்லாம் ஈட்ட முடியாது. அது ஒரு கணக்கு. இன்னொரு கணக்கு தியேட்டர் சைடு சோஃபார் இஸ் கன்சர்ன்ட் ஃபிக்ஸட் அயர் எம்ஜின்னு 2 வியாபார உத்தி இருக்குது. ஃபிக்ஸட் அயர்லேயும் எம்ஜிலையும் படம் போட்ட தியேட்டர்காரங்களுக்கு பெருமளவில் நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து மொத்தத்தில் படம் திரையிட்ட தியேட்டர்களில் 5% தியேட்டர் தான் அந்த மாதிரி வரும். அது 5% தான் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. அந்த 5% தியேட்டர்காரங்க தான். ஓகே. 5%. இப்போ ஒரு 700 தியேட்டர் படம் போட்டிருந்தாங்கன்னா ஒரு 40 அல்லது 50 பேர் தான் அந்த மாதிரி பேசிஸில் படம் போட்டிருக்காங்க. ஓகே. இல்லை, விஜய் படம் அப்படின்ற நம்பி வாங்கின காரணத்தினால எதனால சார்? ஏன் கோட் வந்து பெரிய அளவில் 2024 வந்து மிகப்பெரிய படங்கள் வெளியே வந்திருக்கு. இந்தியன் 2 இருக்கட்டும், எதிர்பார்த்த படங்கள் சரியா போகல, எதிர்பாராத படங்கள் வெற்றியும் கொடுத்துருக்கு. ஆனால் விஜய் படம் வரும் பொழுது கிட்டத்தட்ட 1000 கோடி கலெக்ட் ஆகுமா? நானே உங்ககிட்ட இந்த கேள்வியை முன் வச்சிருக்கேன். 500 கோடியாவது கலெக்ட் பண்ணுமா அப்படின்னு எல்லாரோட பார்வையும் இருந்துச்சு. எதனால இந்த விஷயத்தில் இந்த கலெக்ஷனில் எங்கே அடிபட்டுச்சுன்னு அப்படி எடுத்துக்கலாம் சார்? இல்லை, ஆக்சுவலாக எனக்கே அந்த ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா நான் படத்தை வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஃபுல்லாக உட்காந்து படம் பார்த்தேன். எனக்கே படம் பரவாயில்ல மாதிரி பட்டுச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லாவே பண்ணியிருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வெங்கட் பிரபு கூட கூப்பிட்டேன். வெங்கட் பிரபு ஃபோன் எடுக்கலை. வெங்கட் பிரபுக்கு வாழ்த்து சொல்லலாங்கிறதுக்காக, வேற ஒன்றும் ரீசனே கிடையாது. அப்படி இருந்தது. 2வது வாரமே படம் ரொம்ப கொஞ்சம் நம்ம நினச்ச மாதிரி கலெக்ஷன் வரல, ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கு விடுமுறை இல்லாததும் ஒரு காரணமாங்கிறது தெரியல. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஹிந்தி எல்லா இடத்துலையுமே அந்த படம் கொஞ்சம் சுமாராக தான் போயிருக்கு. ஆந்திரா, கேரளா, கர்நாடகாவில் இந்த தோனி மேட்ரை ஒரு காரணமாக வெளியில் சொல்கிறாங்க, பட் அதுதான் காரணமானு எனக்கு தெரியலை. ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் ரிலீஸ் இல்லை படம்.
தமிழ் வெர்ஷனை தான் கொண்டு போய் ஹிந்தியில் சில ஸ்க்ரீனில் மட்டும்தான் போட்டாங்க. ஏன்னா ஹிந்தியில் வந்து அவங்க மல்டிபிள் செயின்ஸ், அந்த மல்டிப்ளெக்ஸ் அவங்க அசோசியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதில் பிவிஆர் தான் ஹெட். அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எந்த படமாக இருந்தாலும் 8 வீக்ஸ் கழித்து தான் நீங்கள் ஓடிடியில் வந்தால் தான் நாங்கள் எங்கள் செயினில் படம் போடுவோன்னு சொல்லிட்டு, இவங்க 8 வீக்ஸ்க்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து அவங்க ஸ்க்ரீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நோ ஸ்ட்ரெயிட் ஹிந்தி ரிலீஸ். அதனால் ஹிந்தி அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அயல்நாட்டில் என்ன உண்மைங்கிறது வந்து பாதி பேர் உண்மை சொல்கிறாங்க, பாதி பேர் பொய் சொல்கிறாங்க. பட் எப்படி இருந்தாலும் நான் சொல்கிறேனே, கண்டிப்பாக தயாரிப்பாளருக்கு ஒரு சின்ன லாபம். அந்த படத்தை தமிழ்நாடு வாங்கின தம்பி ராகுலுக்கு லாபம். பர்சன்டேஜில் படம் போட்ட தியேட்டர்காரங்க தப்பிச்சுக்கினாங்க. பட் அதில் வந்து லாபம் ரொம்ப குறைவுன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா பர்சன்டேஜ் அதிகமாக கொடுத்ததுனால. ஃபிக்ஸட் ஹையர் எம்ஜியில் போட்டவங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம்தான். ஓகே, அவங்க ஒரு கலெக்ஷனில் ஒரு நம்பர் கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் போட்டிருந்தாங்க, 400 சில்லற கோடின்லாம் கூட. அதெல்லாம் அவங்களுக்கு அந்த போட்ட நம்பர்ஸ்லாம் உண்மை தானே? அதை சொல்வதற்குண்டான உரிமையோ அதிகாரமோ எனக்கு நம்மளுக்கு இல்லை. ரெண்டாவது, எனக்கு அதில் நான் ஆரம்பத்துலேருந்து எல்லா பேட்டிகளையும் சொல்லிட்டு இருக்கிறது, அந்த நம்பர் ஏன் போடுறாங்க, யாரை திருப்திப்படுத்துறதுக்கு அவங்க அதை போடுறாங்க. எல்லா ப்ரொடியூசர்ஸும் சரி. அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆன 3வது நாளில் ஏன் வெற்றி விழாலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த க்ரீன் பார்க்கில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கருடன் படத்தோட வெற்றி விழா நடந்துச்சு. அப்போ கூட சொன்னேன், சூரிட்டே சொன்னேன் நான், சூரி இது உண்மையான வெற்றி விழா. ஏன்னா உண்மையாகவே அந்த படம் 4 வாரம் படம் போச்சு. ரெண்டாவது, எல்லாருக்கும் முன்னாடி கேட்டப்போ நான் 4 படம் தான் பெரிய ஹிட்டுன்னு சொல்லியிருக்கேன். ராயன் 1 ஹிட்டு, அரண்மனை 1 ஹிட்டு, கருடன் 1 ஹிட்டு, மகாராஜா 1 ஹிட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பார்ட் வந்தாக்கா கோட் நல்ல கலெக்ஷன், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த கலெக்ஷனுக்கும் ஒரு பெருசாக டேலி ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஆன் த அதர் ஹேண்டு, வாழைன்னு ஒரு படம் மிக பிரம்மாண்டமான வெற்றி. ஒரு டிமாண்டி காலனிங்கிற ஒரு படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. எல்லாத்தையும் தாண்டி சூப்பர் சீட் பண்ணி லப்பர் பந்துன்னு ஒரு படம் கண்ணா பின்னான்னு போயிட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலாக 3வது வாரமே கோட்டு பல இடங்களில் கடைசி பண்ணிவிட்டு அந்த மெய்யழகன் தான் போட்டாங்க. அது சில இடங்களில் பரவாயில்ல, சில இடங்களில் சுமாராக இருக்குது. கொஞ்சம் அவங்களே படம் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 18 நிமிஷத்தை முந்தா நாள் ஈவினிங் ஷோலேருந்து குறைச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வாரம் எல்லாருக்குமே படம் ரிலீஸ் இல்லை. ரொம்ப இடங்களில் ஒரு வார கேப்புக்கு அப் டு வேட்டையன்னு போட்டு லப்பர் பந்து படம் போடுறாங்க. லப்பர் பந்து தான் கிட்டத்தட்ட நிறைய பேசுவோம் சார். லப்பர் பந்தை பற்றி, லப்பர் பந்தை பற்றி என்ன சொல்லணும்னா, ஒரு 2 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரதீப் ரங்கநாதனோட படம் ஏஜிஎஸ் படம் ஒன்று வந்து லவ் டுடே. அது ஒரு 5 கோடி ரூபாய்க்கு 6 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. பட் அது மாதிரி 10 டைம்ஸ் அவங்களுக்கு லாபம் கிடச்சிச்சு. அதுதான் சினிமா, அதுதான் லாபம். லப்பர் பந்து அந்த மாதிரி ஒரு படம். ஓகே, தேட்டர் ஒன்று ஹாப்பியா சார் லப்பர் பந்தில்? டெஃபினட்டாக ஹாப்பி. ஓகே சார், மறுபடியும் கோட்டை பற்றி இன்னும் சில கேள்விகள் வச்சிருக்கேன், அதை முடிச்சுக்கலாம். லியோ கலெக்ஷனை இந்த படம் முறியடிச்சுதா இல்லையா? இல்லை 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 3 தடவை சொல்லிட்டேன். ஓகே, லியோவை தாண்டலை அப்படின்னு. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜெயிலர் அளவுக்கு இருந்துச்சு. இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் ஒரு படத்தை டவுன் ஆக்குதோ? ஆமாம், குறிப்பா விஜய் படங்களையும் பெரிய ஸ்டார்ஸ் படங்களையும் அது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா, அது தொடர்ந்துகிட்டும் இருக்கு. வேட்டைகளையும் அது இன்னும் யாருமே அதை தடுக்க முடியாது. ஓகே, அது என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஓவர் பப்ளிசிட்டி பண்ணும்போது 20க்கு ஒரு படம் ஜெயிச்சிருது. அதனால பாக்கி 19 பேர் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி அவங்க அதையே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அந்த ஓவர் ஹைப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் விஷயம். அது சிறப்பு. 69 ஸ்டார்ட் ஆக போகுது, ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ட்டு. அதுக்கும் இந்த பெரிய காஸ்ட்டை உள்ளே கொண்டாடுறாங்களே சார். இப்போ கோட்லேயுமே பார்த்தீங்கன்னா பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, மோகன், பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே உள்ளே இருந்திருக்காங்க. ஆனால் 1 மேன் ஷோவாக தான் இருக்குது. இதில் எல்லாமே பெரிய ஆர்டிஸ்டா தம்பி? எனக்கு ஒன்றும் புரியலை, அதுக்காக கேட்குறேன் சார். கோட்டில் இப்போ இவங்கெல்லாம் பெரிய நடிகர்கள் தானே சார்? ஒரு காலத்தில் பெரிய நடிகர்கள். ஓகே, அவங்களாம் ஒன்றிணைஞ்சு ரீயூனியன் மாதிரி பண்ணியிருக்காங்களே சார்? கரெக்ட். ஓகே, ஸோ அவங்களாம் இது உன்னுடைய வெர்ஷன், அதை நான் ஆமோதிக்கிறேன். சரி சார். அதே தான் அந்த ஜாக்கி ஷெராஃப், அந்த அந்த ஒரு கன்னடா நடிகர் மோகன்லால், அவங்கெல்லாம் வந்தாங்களே, அதுவும் இதுவும் ஒன்று தானா? ஓகே, கம்பேரிட்டிவ்லி பார்த்தா அவங்க ஸ்டார்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ். அதுதான் சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் ஒன்றிணைஞ்ச படமா ஜெயிலர் இருந்தது. ஸ்டார்ஸ்லாம் ஒன்றிணைஞ்ச படமா ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாரோட கோட் வந்தது. ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாரா சார்? விஜய் இருந்தார்ல சார், விஜய் இருக்கப்போ விஜய் இருந்தார். அவர் சூப்பர் ஸ்டார் அல்ல. சரி, ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ரஜினி சார் தான். இல்லை, அந்த காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை தாண்ட ஒரு நட்சத்திர நாயகனா, நட்சத்திர நாயகன். அதெல்லாம் நீங்கள் என்ன வேணா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஓகே, அதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் சார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த மாதிரி நான் வந்து செப்டம்பர் 4ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பு ஒரு 15 டிவி ஊடகங்கள் என்னை வந்து போயிட்டு அப்பயே சொன்னேன். நான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் ஒரு ஹைப்பும் இருக்குது. ஒரு மினிமமாக ஒரு 4 அல்லது 5 நாளில் இந்த படம் வந்து 100 கோடி ரூபா வசூலை தொட்டுரும் அப்படின்னு சொன்னேன். அது அந்த 5 நாளில் அது 100 கோடி ரூபா வசூலை தொட்டுருச்சு, நடந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு வேண்டுகோளும் நான் வச்சேன். அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் நடிகர்,
அவர் அரசியலுக்கு போகிறது, வெற்றி பெறுறதுங்கிறது அவருடைய ஜாதகத்தை கட்டத்தையும் பொறுத்தது, மக்களுடைய ஆதரவை பொறுத்தது. அது வந்து இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. பட் என்னுடைய வேண்டுகோள், அவர் அரசியலுக்கு போனாலும் பெரிய பதவிகளுக்கு வந்தாலும் சினிமாவை விட்டுறாமல் வருஷத்துக்கு ஒரு படம் நடித்து கொடுக்கட்டும். இது என்னுடைய பர்சனல் வேண்டுகோள்னு அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அதை இப்போ நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறேன். அதான் சார், ஒன் லாஸ்ட் டைம் அந்த படமும் வரப்போகுது. இப்போ வேட்டையின் திரும்பவும் அந்த லாஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வேணான்னு என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். கண்டிப்பா சார், அதான் ரெக்வஸ்டாகவும் நீங்க வச்சிருந்தீங்க. வேட்டையிலையும் பெரிய ஸ்டார்ஸ் உள்ள வராங்க. இந்த பக்கம் அமிதாப் இருக்காங்க, ஃபகத் ஃபாசில் இருக்காங்க, ரஜினி சார் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அங்கேயும் ஒரு கூட்டம் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அடுத்தடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா, தளபதி 69 எச் வினோத் இயக்கத்தில் அங்கேயும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ், மமிதா பைஜுவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பூஜா ஹெக்டேவா இருக்கட்டும், கௌதம் வாசுதேவனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே உண்டு. பீஸ்ட்ல கூட பூஜா ஹெக்டே அவங்க நடிச்சிருந்தாங்க. நான் என்ன கேட்கறேன் சார், விஜய் அவர்கள் தான். ஏன்னா இப்போ இந்த கோட் படத்திலே எத்தனை நடிகர்களுமே இல்லை. அதாவது அந்தந்த மொழிகளில் அந்த படம் போகும்பொழுது அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருப்பாங்கங்கிறதுனால வந்து அந்த காஸ்ட்டை பெரிய அளவில் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இது இப்போ தொடர்ந்து எல்லாத்துலேயும் வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம், நல்ல விஷயமும் கூட. இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் அந்த படம் இப்போ கோட்டே எடுத்துப்போமே, அந்த படம் தேட்டர் ஓனர்ஸுக்கு லாபகரமான படமாக அமையலையே தான் என்னோட கேள்வி. அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லை சார், அதுதான் உங்கள் கருத்து, எப்படி அதை பார்க்குறீங்க நீங்கள்? அதுக்கு தான் நான் 2-3 விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேட்டர் ரொம்ப பெரிய ஷார்ட்டேஜ் இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்க்ரீன் இருக்குது, அதுக்கு எத்தனை ஆப்ரேட்டர் வேணும் அப்படிங்கிற கணக்கு கவர்மெண்ட்டில் இருக்குது. அந்த அளவுக்கு இப்போ ஆப்ரேட்டர்ஸ் இல்லை. அந்த ஆப்ரேட்டர்ஸை வந்து நீங்கள் புதுசாக பண்ணி கொடுக்குறதுக்கு சில எளிய வழிமுறைகள் பண்ணி கொடுங்க. ஏன்னா ரொம்ப பேர் ஆப்ரேட்டராக இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க. ரெண்டாவது 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஆப்ரேட்டர் லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். இதெல்லாம் இருக்கும் பொழுது புதுசாக ஆப்ரேட்டருக்கு அவங்க ஒரு சில நாம்ஸ் கொடுத்தாங்க, அதில் எந்த விதமான பலனும் எங்களுக்கு கொடுக்கல. அது ஒரு நியாயமாக அதை செஞ்சு கொடுக்கணும். தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் உள்ள மாதிரி 8 வீக்ஸ் ஓடிடிங்கிறது இருந்ததுன்னா தான் கொஞ்சம் சினிமா ஒரு மாதிரி ஒரு தப்பிச்சு வரும். அடுத்தது இப்போ நீ என்ன கேள்வி கேட்ட? இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் பெரிய காஸ்ட்ல இருந்தாலுமே கூட ஒரு மனுஷனுக்காக தான் அந்த படம் ஓடுது. அப்படி இருந்தும் அந்த தேட்டர் ஓனர்ஸுக்கு இவ்வளோ பேர் இப்பெல்லாம், அதுதான் என்ன காரணம்னா, இப்போ வந்து நிறைய செலவு அதிகமாகிடுது. இப்போ சொத்து வரி கூடிடுது, வருஷம் மின் கட்டணம் உயருது. அது வந்து எல்லா தொழிலில் உள்ளவங்களுக்கும், நாட் ஓன்லி ஃபார் சினிமா தியேட்டர்ஸ். எஸ்பெஷலி எங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது கன்சிடர் பண்ணி எங்கள் மேலே ஒரு அனுதாபத்தோடு எங்களை அணுகி எங்களுக்கு எதாவது குறைச்சி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சர்வைவல் வில் பி மோர் பெட்டர் தேன் நவ். அது ஒரு பாயிண்ட்டு. இந்த பெரிய படங்கள் அல்லது மிக பிரமாண்டமாக காட்டப்படக்கூடிய படங்கள் ஏன் ஓடலைன்னா, ஜனங்களுக்கு அதில் ஒரு சலிப்பு தட்டிடுதோ அப்படின்னு என்னுடைய ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். அதாவது இந்த ஓவர் ஹைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சில நேரத்தில் வந்து மைனஸாக கூட போயிடும், நெகட்டிவாக கூட போயிடும். அந்த மாதிரி அது பண்ணும்பொழுது லியோ படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மைனஸுக்கு ஒரு பெரிய காரணம், அந்த படம் முதல் நாள் தொடங்குனதுலேருந்து காஷ்மீர் தானே போனாங்க. ஆமாம் சார், காஷ்மீர் போனதுலேருந்து அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதாவது ஒரு வன்முறையான பப்ளிசிட்டின்னு கூட நான் சொல்லுவேன். நான் அதெல்லாம் வரும்பொழுது அந்த அளவுக்கு இல்லைன்னா ஜனங்கள் ஒரு நூல் கம்மினா கூட அதை தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்ததுக்கு போயிடும். சரி சார், இன்னொரு ரெக்வஸ்ட்டும் ஒன்று வச்சுருந்தாரு. இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் வந்து காலைல 4 மணி காட்சி வந்து அனுமதிக்கிறாங்க. யார் வச்சுருந்தா? இல்லை சார், அன்றைக்கி தேட்டர் அசோசியேஷன் அவங்க எங்கள் பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் சார் வச்சுருந்தாங்க. கரெக்ட். இல்லை, அதில் என்ன பண்ணணும்னா, அவர் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. இப்போ அங்கே 4 மணிக்கு ஒரு ஷோ போட்டுடுறாங்க, 7 மணிக்கு ஒரு ஷோ போட்டுடுறாங்க. நமக்கு இங்கே ஷோவே 9 மணிக்கு தாங்கும்போது அந்த ரிசல்ட்டு நல்லா இருந்தாலும் கெட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஸோ தயாரிப்பாளர்களோ அரசாங்கமும் என்னமா பண்ணணும்னா, அங்கேயும் அவங்களுக்கு 4 மணிக்கு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு 4 மணிக்கு கொடுக்கணும். அப்படி எங்களுக்கு இங்கே 9 மணிக்கு தான் ஷோன்னா தயாரிப்பாளர்கள் அங்கேயும் ஷோ 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணணும். இதை சேர்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு முடிவு கிடைச்சதா சார்? கிடைக்கும். ஓகே, அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? எல்லாமே பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக நடக்குங்க. சரி, நடக்காமல் போயிடாது. அதே பொறுத்து திருப்பூர் சுப்பிரமணியம் சார் இருக்கிறாரு, ஆமாம், பன்னீர்செல்வம் சார் இருக்கிறாரு, தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, விநியோகஸ்தர் சங்கம் இருக்குது. அதில் வந்து அதுலேயும் ஒரு நடப்பு சங்கம் இருக்குது, மிஸ்டர் அருள்பதி சார்லாம் இருக்காங்க. எல்லாம் உட்காந்து பேசுனாங்கன்னா எல்லாமே சால்வபிள் மேட்ரு தான், எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய மேட்ரு தான். ஓகே, அதான் திருப்பூர் சுப்பிரமணியம் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், இருந்துமே இந்த 4 மணி காட்சி தொடர்ந்து பெரிய படங்களுக்கு அதர் ஸ்டேட்டில் தான் சீக்கிரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இதை கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த துணிவு வாரிசு டைமில் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் அதுக்கு கொண்டு போய்
பெட்டிஷன்லாம் கொடுத்தாங்க. சம் கேசஸ் ஆல்சோ ஃபைல்டு. கவர்னர்ட்டெல்லாம் பெட்டிஷன் கொடுத்தாங்க. ஸோ அது எதுக்கு நம்மளுக்கு கெட்ட பேர், நம்ம 9 மணிக்கே போட்டலாமேங்கிற ஒரு முடிவை கவர்மெண்ட்டு எடுத்துட்டாங்க. அதுதான் ஒரு ரீசன். அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுட்ருக்கோம் கவர்மெண்ட்டில். இப்போ நம்ம புதிய துணை முதல்வராக அன்பு தம்பி உதயா வந்திருக்கிறாரு. திரைத்துறையிலேருந்தே வந்தவர். அதனால் சில ஃபைல்ஸ் எல்லாம் அவர் வழியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம அவரை அப்ரோச் பண்ணி அதை முறையான சேனலில் உள்ளே போனோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ். ஓகே, 2024 பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் சுமாரான வசூல், சின்ன பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் அதிகமான டாக்கும் அதிகமான வசூலும். லீடிங்கில் இருக்கிறது இப்போ லப்பர் பந்தா சார். வந்த படங்கள் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே ஒரு பெரிய வசூல் தான். இப்போ கருடன், மகாராஜா, வாழை, லப்பர் பந்து எல்லாம் ஒரு பெரிய வசூல் தானே. ஓகே, ஒரு மனசு மகிழ்ச்சியாக இருக்குல்ல. படம் பார்த்துட்டீங்களா சார்? பார்த்துட்டேன். கோட்ல வந்த விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜயகாந்த சம்மந்தப்பட்டு வந்த பாடல் காட்சிகளாக இருக்கட்டும் அதுக்காக இருக்கட்டும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க? அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் அவரை கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு இதில் வந்து அந்த ஒரிஜினல் சாங் வருது. அதை விட இது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி மனசுக்கு படுது. ஓகே, அதுதான் அந்த படத்துக்கு இன்னொரு பூஸ்டாகவே பார்க்கலாமா? ஆமாம், இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸில் அந்த ஒரு கமல்ஹாசனோட ஒரு பாட்டு அதை அடிக்கடி இல்லைன்னு சொன்னாங்க. அது கூட ஒரு உண்மை தான். அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. தினேஷ் அண்ட் ஹரிஷ் கல்யாண் ஆக்டிங் எப்படி இருந்தது? ஏன்னா பெரிய படங்கள் பற்றி கூட இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட கேட்டதில்லை. நீங்கள் ஃபோன்லேயும் சரி இப்பயும் சரி லப்பர் பந்த் பற்றி அவ்வளோ தூரம் சொன்னனால எப்படி இருந்தது சார் உங்களுக்கு அந்த திரைப்படம், இவங்க 2 பேரோட நடிப்பு? நல்ல படங்க, நல்ல படம். இன்னொன்று நான் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் கண்டென்ட் இருந்தால் படம் ஓடும். அது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து இப்போ இந்த வாழை, இந்த லப்பர் பந்து, மகாராஜா, கருடன், அந்த டிமாண்டி காலனி இதெல்லாம் வந்து அதை வந்து எகைன் அண்ட் எகைன் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து மக்கள் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க சார். மக்கள் பணம் 130 ரூபாயோ 190 ரூபாயோ கொடுத்து படம் பார்க்க தயாராக இருக்கான். அவனுக்கு ரசிக்க தகுந்த ஒரு கண்டென்ட்டை நீங்கள் கொடுங்க. ஹீரோ ஒர்ஷிப், ஒரே ஹீரோ, அது ஒரு 4 ஃபைட்டு, ஒரு 2 பாட்டு, திரும்ப அந்த டகரன்னு ஒரு சத்தத்தை கொடுத்துட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதை விரும்ப மாட்டாங்க. ஓரளவுக்கு அதில் கண்டென்ட் இருக்கணும். ஒரு அசுரன் ஓடுது, ஒரு கர்ணன் ஓடுது, ஒரு தேவர் மகன் ஓடுது, ஒரு ராயன் ஓடுது, அரண்மனை ஓடுது. அரண்மனை ஏன் ஓடுது? தமன்னா ஒரு வித்தியாசமாக அவர் சுந்தர்சி காட்டியிருந்தார். வேற ஒன்றும் அந்த படத்தில் ஒரு பெரிய, அவர் ஏற்கனவே எடுத்த படத்தினுடைய மறுபதிப்பு தான் அந்த படமும். ஆனால் தமன்னா ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அந்த தமன்னாவை வந்து ஒரு பேயா பார்க்கும் பொழுது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பார்க்குறக்கே ஒரு நல்ல ஒரு அழகாக ஒரு ரம்மியமாக அது ஒரு வித்தியாசமான, அது மாதிரி நீங்கள் செய்கிறத கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு இதுவாக செய்யணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சின்ன, இப்போ மெய்யழகனே வந்து ஒரு சில பேர் வந்து ஓகேங்கிறாங்க, சில பேர் நாட் ஓகேங்கிறாங்க. அப்போ கலெக்ஷன் வைஸ் வந்து அது ஜஸ்ட் ஓகே, அவ்வளோதான். ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருமான்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனாலும் எடுத்த விதம் அந்த அது ஒரு சிலர் சொல்கிறாங்க, என்னடா படம் ஆரம்பத்துலேருந்து பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த பேசிக்கிட்டே இருக்கிறதுலையும் ஒரு வித்தியாசத்தை அந்த இயக்குனர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சிறப்புனா சென்னொன்னு சார், இந்த துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஹீரோ வந்து பாரிஸ் கார்னர் வந்து சுடுறாரு, வில்லன் வந்து செங்கல்பட்டில் செத்து போகிறார். இது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நான். ஆனால் வில்லனும் ஹீரோ வந்து இவ்வளோ டேபிள் பக்கத்தில் வில்லன் சுட்டா ஹீரோ லேசாக குனிஞ்சுக்குவார். அந்த குண்டு வந்து அப்படி இமயமலைக்கே எங்கேயோ போயிடும். அது மாதிரியே பார்த்து போர் அடிக்கும் பொழுது திரும்பவும் இந்த போதை கலாச்சாரம், இந்த வன்முறை, இந்த மாதிரி எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் பொழுது மெய்யழகன் அல்லது ரப்பர் பந்து மாதிரி உள்ள படங்கள் ஒரு மாறுபட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது ஜனம் அதில் வந்து ஒரு அவனுக்கும் அந்த கதைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ரேட்டுனாலும் படம் பார்ப்பான் சார். 130 190 அதை பற்றி பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக வருவான் சார், படம் பார்ப்பான் சார், ரிப்பீட்டடாக படம் பார்ப்பான் சார். ஓகே, சிறப்பு சார். இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு உங்கள்கிட்ட, இதையும் கேட்கலன்னா தப்பாயிரும். துப்பாக்கி ஒரு திட்ட கொடுத்தாரு கோட் படத்தில் விஜய் அவர்கள். அந்த சீனுக்கு அவ்வளோ விமர்சனம், நீங்கள் அதை பார்த்தீங்களா? அதை நீங்கள் உங்களோட பார்வையில் அதை எப்படி நினைக்கிறீங்க? அது ஒரு எதேச்சையான ஒரு சீன். அதுக்கு நிறைய அர்த்தங்கள் கற்பிக்கப்பட்டன. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிவாயிஸ் ஒருத்தன்னு நான் நினைக்கிறேன். அவன் என் நண்பனுங்கிறதுக்காக நான் சொல்லவே இல்லை. வளர்ந்து வரக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி, உழைப்பு அதிகமாக செலவிடக்கூடிய ஒரு நபர். ஒய் நாட்? ஓகே, இல்லை நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார், எங்கே இத்தனை பேர் இருக்காங்க? அதாவது கேட்குறாங்க. அது வந்து 2-3 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர், ரெண்டாவது வந்து விஜய். ஸோ அது அவங்க எடுக்கிற அந்த சீனுக்கு யார் வச்சா பொருத்தமாக இருக்கும்னு அவங்க எடுத்த முடிவு அது. நான் திரும்பவும் கேட்குற கேள்வி ஒய் நாட்? ஒய் நாட்? சிறப்பு.
அதுக்கு அமரனோட கலெக்ஷன் தான் பதில் சொல்லும் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அமரன் தீபாவளிக்கு வரும் பட்சத்தில், விடாமுயற்சி வராத பட்சத்தில் அந்த படம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனாக அடையும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கூட வந்து பிரதர் ஒன்று வருது, நம்ம ஜெயம் ரவி தம்பி படம். இன்னொன்று வந்து கவின் படம் ஒன்று வருது, அந்த பிளடி பெக்கர் வருது. வேறு படங்கள் வரதா எனக்கு தெரியலை. விடாமுயற்சியை பற்றி வரைக்கும் இன்னி வரைக்கும் எனக்கு தெரியலை. எனக்கு அது எந்த நேரமும் மாறலாம்னு சொல்கிறாங்க. அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், டைரக்டருக்கு தான் தெரியும், ப்ரொடியூசருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இல்லை பொங்கலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே அந்த இன்னொரு படம் அந்த குட் பேட் ஆக்லியும் பொங்கல்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது எந்த விதத்தில் 2 டைரக்டர்ஸ் ப்ளஸ் அஜித் 2 ப்ரொடியூசர்ஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, அஜித் வந்து சினிமா விட்டு விலக போகிறாரா, அவர் ரேஸில் மறுபடியும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்களும் தகவலும் வந்து அவர் சினிமா விட்டு விலகலை. அது ஒரு முற்றிலும் தவறான ஒரு பொய்யான செய்தி. ரேஸுங்கிறது அவரோட ஒரு ஹாபி. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தொழில்னு ஒன்று இருக்கும், ஒரு ஹாபின்னு ஒன்று இருக்கும். இப்போ எனக்கு நிறைய அந்த செல்ஃபோன்லாம் பார்த்துட்டே உட்காந்துருப்பேன், அந்த வாட்ஸ்அப் அது இதெல்லாம் பார்ப்பேன். நிறைய டிவி பார்த்துட்டே இருப்பேன். டிவி போட்டேன்னா நியூஸ் பார்ப்பேன், இல்லைனா சாங்ஸ் பார்ப்பேன். அதுமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாபி இருக்கும். அது அவருக்கு அந்த ரேஸு, மோட்டர் பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறதுலாம் வந்து அவருடைய ஒரு ஹாபி. அதுக்காக சினிமாவை விட்டுட்டு போகிறாருன்னெல்லாம் கிடையாது. அவருடைய அந்த குட் பேட் அக்லின்ற படத்துக்கு பிறகு வரக்கூடிய படம் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய கம்பெனியில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது அநேகமாக இன்னொரு 1 வீக்கில் கையெழுத்தாயிடும். ஐப்பசி ஃபஸ்ட் வீக்கில் கையெழுத்தாயிடும். கையெழுத்தாச்சுன்னா அது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். சிறப்பு சார். யார் அந்த இயக்குனர்னு ஏதாவது எங்களுக்கு க்ளூவாக கொடுத்தீங்கன்னா? பெரிய இயக்குனர்னு சொல்கிறேன். பெரிய இயக்குனர்னா உயரமாக இருப்பார்னு அர்த்தம் இல்லை. அவர் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு. எந்த இண்டஸ்ட்ரியை சார்ந்தவர் சார்? சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த. தமிழா, தெலுங்கா, சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த. எந்த ஸ்டேட்டு? அவர் ஒரு பேன் இந்தியா டைரக்டர். அப்படியா சார்? இதெல்லாம் ஓகே, ஃபஸ்ட்டு லெட்டராக சொல்லுங்கள் சார், பிடிச்சிக்கிறோம் நாங்கள். பேன் இந்தியா டைரக்டர். சரி, ஓகே சார், ஃபைன். 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் விசாலையில் விஜயின் மாநாடு. ஆக்டர் ஒரு பொலிட்டிஷியனாக மாறி இருக்காரு. முதல் மேடை எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? ஆனால் நீங்கள் மிக சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க சார்? எந்த காரணம்னு ஒன்று இருக்குல்ல? ஏன்னா இது வரைக்கும் அவர் எந்த செய்தியாலையும் சந்திக்கல. மாணவர்களோட சந்திப்புலையும் மைக்க பிடிச்சி பேசினார். கொடியை அறிமுகப்படுத்தின அந்த விழாலையும் பேசினார். மற்றபடி நீ மாநாட்டில் தான் பேசணும்னு அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கார். நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறப்பையும் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்களா? அது என்ன காரணம், எந்த அடிப்படை? ஒன்றும் இல்லை, ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். அவர் ஒரு நடிகர், சக்ஸஸ்ஃபுல்லான நடிகர். முதல்ல ஒரு புது வெளிக்கு வரார், ஒரு பப்ளிக் மீட்டிங்க்கு வரார். அப்படி இருக்கும்பொழுது அவர் ரசிகர்கள் அவர் நேரில் பார்க்குறதுக்காகவாது ஒரு பெருமளவில் திரளுவாங்க. ரெண்டாவது, அரசாங்கம் காவல்துறை மூலமாக நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. அப்படி விதிக்கும் பொழுது அந்த எல்லா கட்டுப்பாடுகளையும் ஒத்துக்கொண்டு அதன்படி செயல்பட வேண்டிய கட்டாயம் அந்த கட்சிக்கும் அந்த தம்பிக்கும் இருக்குது. அப்போ ப்ராப்பராக பண்ணுவாங்க. ப்ராப்பராக பண்ணால் அது வெற்றி கிடைக்கும். ஓகே, இல்லை அவர் சைட்லேருந்து பார்க்கும்போது எப்படி தான் சார் இருக்குது? ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அவர் மாநாட்டை மீட் பண்ண போகிறாரு, ஒரு பொலிட்டிஷியனாக வரப்போகிறார். அப்படின்றப்போ அவர் எங்கேயும் பேசல, விமர்சனம் இருக்குது. ஒரு நடிகராக நீங்கள் எப்படி அங்கே வந்து எதிர்கொள்ள போகிறீங்கன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. சாதிச்சிருவாரா சார்? நின்று வர மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருமா? கண்டிப்பாக மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடும். அதில் எனக்கு ஒன்றும் பெரிய சந்தேகம் இல்லை. அரசியலில் அவர் என்னவா, அவர் எந்த பொசிஷன் வருவார்னாலாம் எனக்கு சொல்ல தெரியாது. பட் இந்த மாநாடுங்கிறது இட் இஸ் அன் ஆர்கனைஸ்டு மேட்ரு. அது ஒரு 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 100 பேரோ 200 பேரோ திட்டமிட்டு ஒரு 1,00,000 பேரையோ 5,00,000 பேரையோ ஒரு இடத்துல இது பண்ணி ஒரு ப்ரோக்ராம் சார்ட் பண்ணி 5 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், 10 மணிக்கு முடிக்கிறோம், இன்னும் நாள் இவ்வளோ பேசணும், என்னென்ன கலை நிகழ்ச்சிகள், இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி. இப்போ நாங்கள் கலைஞர் ஐயா இருக்கும்பொழுது 2 பாராட்டு விழா திரையுலகம் சார்பாக நடத்தியிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம மேடம் அவங்க ஜெயலலிதா அம்மா இருக்கும்பொழுதும் சரி, நாங்கள் 2 விழா நடத்தியிருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு பெரிய மலைப்பாக தான் தெரியும். அதே மாதிரி இந்த இந்திய சினிமாவின் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சன்லேருந்து அன்னைக்கு இருந்த பிரணாப் முகர்ஜி சார் வரைக்கும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது ஆரம்பத்தில் பார்க்கும்போது அப்படி தெரியும். அதை உட்காந்து பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் லூப்பு கோல்ஸ் வருமோ அதெல்லாம் அப்படியே அந்த லூப்பு கோல்ஸை சரி பண்ணிகிட்டே வந்தோம்னா இட் வில் பி ஆல் ரைட். சூப்பர். அதுக்கு இப்போ எவ்வளோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்துட்டாங்க. அதில் ஒன்றும் அது ஒரு பெரிய ஒரு செய்யவே முடியாத ஒரு விஷயம்லாம் இல்லை. ரசிகர்கள் நல்லபடியாக வந்துட்டு நல்லபடியாக கட்டுக்கோப்பாக அந்த மாநாட்டை அட்டன் பண்ணிட்டு பார்க்கணும். எனக்கு அதில் என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு சொன்னால், அவருடைய கொள்கைகளை என்ன சொல்ல போகிறாருன்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஓகே,
பெரியாருக்கு மரியாதை செலுத்தும் பொழுதே நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிச்சு சார். பொறுத்திருந்து பார்ப்போம் மாநாடுக்கு அப்புறம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, ரஜினி அவர்கள் வேகம், அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஸ்க் எடுக்கிறதா இருக்கட்டும், 74 வயசுலையுமே வந்து நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்மளும் பார்க்கப்பட்டு இருக்கோம். மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. ஏன் சார் இந்த வயசுலையும் அவர் அந்த ஸ்பீடாக இருக்கட்டும், அந்த ரிஸ்காக இருக்கட்டும் எடுத்துக்கிட்டு? தொழில் மேலே அவருக்கு இருக்கிற பக்தி. ஓகே, அதை யாரும் மாற்றவே முடியாது. சிவாஜி சார் வந்து 8 மணி ஷூட்டிங்னா 7:55க்கு ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு உன்னதமான ஒரு கலைஞன் அவர் சிவாஜி சார். அதுக்கு அடுத்தது அதே அளவுக்கு இன்வால்மெண்ட்டு. அவருக்கு உடம்புக்கு முடியல, இந்த லைட்ஸில் ப்ராப்ளம்னா அந்த லைட்டை போட்டுட்டு அதை ஒரு 20 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ அதை பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வு எடுத்து திரும்பவும் அந்த இதுக்கு அந்த ஷாட்டுக்கு வந்துடுவார். அது அவருடைய அந்த ஒரு தொழில் பக்தி, அதுதான் அவரை இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் அவரை வச்சிருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அவர் பூர்ண உடல்நலமாக இருக்கிறாரு. அவருக்கு இங்கே கொஞ்சம் ஒரு சின்ன இது இருக்குது, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓய்வில் இருக்கிறாரு. மிக விரைவில் வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வுக்கு அப்புறம் பழையபடி படம்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருவார். 100% he will be all right. அந்த குதிரை என்றைக்குமே ஓட்டத்தை நிறுத்தாதில்ல சார்? கண்டிப்பாக சார். சிறப்பு, ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வழக்கம் போல் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நியூ நேச்சர் அவங்களை சேர்ந்து மாதிரி உங்களை எடுப்பேன் 4 மணி. நன்றி, வணக்கம்.